Flix9 Max நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சமீபத்தில் ரிலீஸ் ஆன பைசன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் விக்ரம் அவர்களுடைய மகன் துருவ் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இனி வரும் காலங்களில் பைசன் துருவ் அப்படின்னு அவர் அடையாளப்படுத்தப்படுவார் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் கொடுத்த உழைப்பு ரொம்ப நல்லாவே ஸ்க்ரீனில் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய ஒவ்வொரு இடத்துலையுமே அவருடைய நடிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி இருப்பார். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு விக்ரம் அவர்களுடைய நடிப்பு, அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் போடுற அந்த உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவர் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவருடைய மகனான துருவ் விக்ரம் அவர்கள் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அளவுக்கு எந்த ஒரு திரைப்படமும் அவருக்கு அமையாததுனால இதுவரைக்குமே அவர் விக்ரம் அவருடைய மகன் துருவ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருந்தார். ஆனால் இனி வரும் காலங்களில் அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை அவர் உண்டாக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் திரு மாரி செல்வராஜ் அவர்கள். அவர் எடுத்துக்கிட்ட அந்த கதைக்களமாக இருக்கட்டும், அந்த படத்தில் அவர் சொன்ன கதையாக இருக்கட்டும், அவருடைய வாழ்வியலை அவர் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி இருப்பார். இந்த படத்தில் திரு துருவ் விக்ரம் அவர்களை நடிக்க வச்சு இந்த படத்தில் அவருடைய முழு உழைப்பையும் வாங்கி இருக்கிற திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். திரு மாரி செல்வராஜ் அவர்களுடைய கதைக்களங்கள் அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியும். அவர் எடுத்த பரியேறும் பெருமாள், மாமன்னன், கர்ணன், வாழை, இப்படியான கதைக்களங்கள் எல்லாமே அவருடைய வழியாக இருக்கட்டும், அவர் சொல்லப்பட்ட விதமாக இருக்கட்டும், அந்த கதைக்களத்துடைய இடமாக இருக்கட்டும், இது எல்லாமே வெகுஜன மக்களை ரொம்ப அழகாக போய் சென்றடையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் திரு ராம் அவர்கள்கிட்ட உதவி இயக்குனராக சேர்றதுக்கு முன்னாடி அந்த அலுவலகத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் திரு மாரி அவர்கள் சேர்ந்திருக்காரு. அப்போது ஒரு நாள் ஒரு மழை காலத்தில் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திரு மாரி அவர்களுக்கும் திரு இயக்குனர் ராம் அவர்களுக்கும் ஒரு சின்ன உரையாடல் நடந்திருக்கு. அந்த இடத்துல அவர் அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு நாய்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கார். அப்போது ராம் அவர்கள் என்னடா நீ நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே தான் மாரியுடைய எழுச்சி அப்படின்னே சொல்லலாம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி மிருகங்கள் கூட ரொம்ப அதிகமாக பேசுவோம், மிருகங்கள் கூட அதிகமான தொடர்பு எங்களுக்கு இருக்குது, நாங்கள் சொல்ல வரதை மிருகங்கள் புரிஞ்சுக்கும், மிருகங்கள் என்ன நினைக்குதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லவே இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் இருக்குது, வித்தியாசமான இவனுடைய எண்ணங்களுடைய அந்த மீட்சி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட திரு ராம் அவர்கள் அவர்கிட்ட சில புத்தகங்களை கொடுத்து இதை நீ படி, இதை படிச்சுட்டு இதை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆரம்பித்தது மாரியுடைய அந்த தேடல். கலை அப்படிங்கிறது தனக்கு தேவையானவங்களை தானே தேர்ந்தெடுத்துக்கும் அந்தந்த காலகட்டத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அப்படி அந்த கலைத்தாய் தேர்ந்தெடுத்த ஒரு மகனாக தான் மாரி அந்த இடத்துலேருந்து உருவாகிறாரு. இந்த புத்தக வாசிப்பு அதிகமாகுது, அவருடைய தேடல் அதிகமாகுது. அவர் ஒரு உதவி இயக்குனராக திரு ராம் அவர்கள்கிட்டயே பணி செய்கிறாரு. அங்கேருந்து அவருடைய அந்த பயணம் தொடர்ந்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் ஒரு தாக்கத்தையோ ஒரு உரையாடலையோ நிகழ்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர் எடுத்த படங்களுடைய வரிசை பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இப்படி பல படங்கள். அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களம், அவர் சொன்ன விஷயங்கள் வெகுஜன மக்களை ரொம்ப அழகாக போய் சேர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். திரு மாரி அவர்கள் அவர் எடுத்துக்கொள்ளும் அந்த கதைக்களம் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே ஒருத்தன் மட்டுமே நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னு காட்டுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா சமூகத்துலேயும் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான கண்ணோட்டத்தோடு பார்த்து அதை ஒரு கதைக்களமாக ரொம்ப அழகாக எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட கதைக்களம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் பைசன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அவருடைய சிந்தனைக்கு ஏற்றது போல் சமூகத்தில் ஒரு உரையாடலை நிகழ்த்தக்கூடிய படமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பைசன் படம் உண்மை கதையை தழுவி இருந்தாலும் அதில் திரு மாரி அவர்களால் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அதை சேர்த்திருக்கிற விதமாக இருக்கட்டும், மக்களிடையே ஒரு மிகப்பெரிய உரையாடலை எழுப்புச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படம் திரு மாரி அவர்களுக்கும் திரு துருவ் விக்ரம் அவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த படமாகவும் மிகச்சிறந்த படைப்பாகவும் அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். மாரியுடைய திரை வாழ்க்கையிலையும் துருவ் விக்ரம் அவர்களுடைய திரை வாழ்க்கையிலையும் பைசன் ஒரு வைரக்கெல்லாம் மின்னும் அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக சொல்லலாம். இனி வரும் காலங்களில் துருவ் விக்ரமுடைய பயணம் எப்படி இருக்க போகுது, மாரி செல்வராஜுடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.